இன்றைக்கி டியூஸ்டே சங்கடகர சதுர்த்தி ரெண்டும் சேர்ந்து வந்ததுனால நான் ஈவினிங்காக வந்து சாமி கும்பிடலான்ட்டு நான் வந்து காலையில் விளக்கு மட்டும் ஏற்றிட்டு கந்த சஷ்டி கவசம் மட்டும் படிச்சுக்கிட்டேங்க. அதோடு வந்து இன்றைக்கி நான் காலையிலேருந்து விரதம் மதியத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன். ஸோ காலையில் வந்து கூலாக ஏதாவது குடிக்கலான்னு மாதுளம் பழத்தில் ஜூஸ் போட்டு தான் நான் இன்றைக்கி குடித்தேன். ஸோ வெயில் டைமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கூலாக அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகாது. விரதம் இருக்கும்போது அடிக்கடி இந்த மாதிரி கூலாக இல்லை தண்ணி அந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது குடிச்சிக்குங்க. அப்போ தான் ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மதியம் மோர் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு ஆயிலில் வந்து வெங்காயம் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பேஸ்ட் தயார் பண்ணிக்கிட்டேன். சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி, மல்லி விதை இதெல்லாம் ஆயிலில் வதக்கிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி தயார் பண்ணிவிட்டு அதையும் இந்த வெங்காயத்திலே ஊற்றிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அரிசி, துவரம்பருப்பு அதுவும் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஸோ அதையும் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறேங்க. அதுவும் வந்து இந்த ஆனியனோடு சேர்த்து ஊற்றிட்டு அதை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் பச்சை வாடை போகும். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாமே போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து தயிர் நல்லா புளிச்ச தயிர் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதையும் ஒரு அடி அடிச்சுட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு இந்த குழம்பு பேஸ்ட் நல்லா கொதிக்கும் போது இந்த மோரை எடுத்து ஊற்றிடுங்க. ஸோ இது வந்து நல்லா கொதிக்கலாம் கூடாது. இந்த மாதிரி முறை கிளம்பி வரும்போது கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம இறக்கிடணும். நம்ம வந்து நான் இதுக்கு எப்போவுமே வந்து உளுந்த வடை தான் போடுவேன். இந்த டைம் தான் ஃபஸ்ட்டு பருப்பு வடை போட்டிருக்கேன். ஸோ அதை நல்லா போட்டுட்டு நான் எப்போவுமே குழம்ப வந்து லாஸ்ட்டாக தாங்க தாளிப்பேன். அதுக்கு வந்து ஆயில் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், வெங்காயம், காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிட்டு அதில் கொட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்மெல் ஆகட்டும், டேஸ்ட் ஆகட்டும் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அரை மணி நேரம் அந்த வடை நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம ரைஸில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் மோர் குழம்பு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.